வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் நம் அன்பிற்கினிய பேராசிரியர் KG சுவாமி ஐயா அவர்களின் விளக்கங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது சுத்தவெளிக்கான விளக்கத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். சுத்தவெளி எங்கே? அது இருந்த இடத்திலே வேறு என்னவோ அல்லவா இருக்குது. விரிவலை இருந்ததே, போச்சே, அது என்ன ஆச்சு? அதுவும் காணாமல் போய்விட்டதே. இரண்டும் போய் வேறு என்ன வந்திருக்கிறது? அது என்ன? வெள்ளையாய் இருந்தது ஒரு டம்ளரில், அது பால் என்று சொன்னார்கள். கருப்பாய் இருந்தது இன்னொரு டம்ளரில், அது பெயர் டிகாஷன். இரண்டையும் மூன்றாவது டம்ளரில் ஊற்றினார்கள். இப்பொழுது அது வெள்ளையும் இல்லை, கருப்பாயும் இல்லை, நடுத்தரமாக இருக்கிறது. காஃபியில் பால் இருக்கிறது, காஃபியில் டிகாஷன் இருக்கிறது. காந்தத்தில் இறைவன் இருக்கிறான். ஒரு பெரியவர் சொன்னார், சிக்கென பிடித்தேன். மாட்டிக்கொண்டாயா? எங்கே போவாய்? சிக்கிக் கொண்டாயா? நாம் காந்தத்தை பிடித்தால் இறைவன் சிக்கிக்கொள்வான். அந்த காந்தம் எங்கே இருக்கிறது? அதுதான் சுத்த வெளியில் இருக்கிறது அல்லவா? இமயமலைக்கு மேலே, காற்று மண்டலத்துக்கு மேலே உயரமாக போய் மேகமண்டலத்திலா சுத்தவெளி இருக்குது? அந்த சுத்தவெளியில் விரிவலை கரைந்து காந்தமாக இருக்கிறது. அங்கே போய் நாம் காந்தத்தை பார்க்கலாம். அது வான்காந்தம். இன்னொரு காந்தம் இருக்கிறது, ஊன்காந்தம். அது எங்கே இருக்கிறது? இமயமலைக்கு அடியிலா? இல்லை, நம்மிடத்திலே இருக்கிறது, நாமாக இருக்கிறது. அந்த காந்தம் நம்மை விட்டு போய்விட்டதென்றால் நாம் இல்லை, பிணம். ஊரில் உள்ளவர்கள் தூக்கு என்பார்கள். பூசையெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம், தூக்குங்கள் என்பார்கள். ஏன்? காந்தம் போய்விட்டது. நம்மிடத்திலே காந்தம் இருக்கிறது. அதற்கு பெயர் ஜீவகாந்தம், ஊன்காந்தம். அப்போ ஊன்காந்தத்திலே சுத்தவெளி என்று படித்தோம் அல்லவா? அப்போ ஊன்காந்தத்திலும் சுத்தவெளி இருக்கும் அல்லவா? இருக்கும். ஊன்காந்தம் என்றால் அது எங்கே இருக்கிறது? உள்ளே. அதை நன்றாக கண்டுபிடித்தவன் தமிழன்தான். கடவுள் என்று சொன்னார்கள். வழியெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? நடக்கிறது வேறு, கடக்கிறது வேறு. அனுமன் கடலில் நடந்தானா கடந்தானா? கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அனுமன் கடலை கடந்து சென்றார். நீங்கள் எல்லாம் ஷூட்கேஸ் கொண்டு வருவீங்க, அதில் என்ன கஷ்டம்? ஈஸியாக கொண்டு செல்வீர்கள். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக ஒரு சிலர் ஷூட்கேஸ் தூக்கி கொண்டு போகிறார்கள் தெரியுமா? கஞ்சா வைத்து, தங்கம் வைத்து ஷூட்கேஸில் கொண்டு போவார்கள். கஷ்டமான ஒரு காரியத்துக்கு பெயர் கடத்தல். அட ஆமாம், அது கஷ்டம். தாண்டு. எங்கே? கிருபானந்த வாரியார் சொல்வார், உள்ளே. எங்கு? மனதுக்குள் தாண்டு. மனம் என்றால் என்ன? ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் என்றால் என்ன? இறைவெளி. விரிவலை கூட்டு. விரிவலை யாருக்கு வேண்டும்? அதை விடுங்கள். இறைவெளி அங்கே இருக்கிறதா? எங்கேயாவது எழுந்து போக வேண்டுமா? வேண்டாம். நம்மிடத்திலே அது நாமாக நமக்குள்ளே கண்டுகொள்வதுதான் நித்யானந்த தவம். மனம் என்றால் என்ன? ஜீவகாந்தமே மனம். இப்போ ஜீவகாந்தம் மேலும் கீழுமாக ஏறுகிறது, இறங்குகிறது. வழி என்ன வழி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அந்த வழி என்ன? கரடு முரடானதா? கத்தி ரோடா? தார் ரோடா? இல்லை, மலேசியாவில் போட்டிருக்கிற மாதிரி ரப்பர் ரோடா? எங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு பிட் ரப்பர் ரோடு போட்டிருக்கிறார்கள். அது ஒரு ட்ரையலுக்காக அந்த ரப்பர் ரோடு. வழி என்ன வழி? செல்கள் ஊடே போகணும், பாடி செல்ஸ் ஊடே போக வேண்டும். என்னத்தான் அந்த பாடி செல்களில் ஜீவகாந்தம் இருந்தாலும் பிளெயின் ஜீவகாந்தம் மனம். மேலும் கீழுமாக போகும்போது பாடி செல்ஸை நீவும் உரசும் ஊடுருவும். முடிக்கும் சீப்புக்கும் உள்ளது மாதிரி. சிக்கு இல்லாத முடி என்று வைத்துக்கொள்ளுங்கள். சீப்பு போட்டு இழுக்கும்போது சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா? முடியில் சிக்கும் இல்லை. எண்ணெய் தடவி இருக்கிறீர்கள். நல்ல பெரிய பல் உள்ள சீப்பாக இருந்தாலும் சீவும் போது ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும் மனதுக்கும் பாடி செல்களுக்கும். இதனால் நல்ல ஆழ்ந்து அமைதியாக
நீளமாக தவம் செய்து பல நாள் செய்து பார்க்கும் பொழுது தெரியும். ஆமாம், உடலுக்குள் பாடி செல்ஸும் இருக்கிறது. அதாவது கிராஸ் வேவ்லென்த் உள்ள மனதுக்கு இவ்வளவுதான் தெரியும். உடலுக்குள் இத்தனை பாடி செல்ஸ் இருக்குதா? இப்படி அரேஞ்சு வேவாக இருக்கிறதா? காயகல்ப விளக்கத்திலே பாடி செல்ஸை பற்றி விளக்குகிறோம் அல்லவா? அது இங்கே அனுபவத்திற்கு வரும். 4 மாதம் இல்லை, 4 வருடம் செய்யுங்கள். அதன் பின் 2 இருந்தால்தானே ஃப்ரிக்ஷன். இப்போ சீப்பால் சீவும் போது முடி இருப்பது தெரிய வரும். இங்கே செல்ஸை கண்டுபிடித்தீர்கள். இந்த உரசல் ஏற்பட 2 பொருள் தேவையாச்சு. இன்னொரு பொருள் என்ன? ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் மனதுக்கு புலப்படும். உடல் முழுவதும் ஜீவகாந்தத்தை விட்டு கீழே விட்டு மேலே வாங்கி, மேலே விட்டு கீழே வாங்கி கால ஓட்டத்தில் பாடி செல்ஸ் தெரிய வரும். ஜீவகாந்தம் இருப்பது தெரிய வரும். இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னும் பல காலம் நீங்கள் செய்ய செய்ய ஜீவகாந்தம் என்னமோ ஸ்பிளிட்டாக தெரியுதே. அது என்ன? ஒன்று விரிவலை, இன்னொன்று சுத்தவெளி. சுத்தவெளி இருப்பது மெல்ல புலப்பட்டுவிடும். நமது உடம்பிலே சுத்தவெளி இருக்கிறது. இந்த ஷேப் ஆஃப் த பாடி, இந்த சைஸ் ஆஃப் த பாடி. சுத்தவெளி இருக்கிறது, இங்கேயே இருக்கிறது. ஏன் அடுத்த வீட்டில் எட்டி பார்க்க வேண்டும்? கோயில் ஏன்? குளம் ஏன்? சொல்லுங்கள் பார்ப்போம். நமது ஜீவகாந்தத்தில் சரிபாதியாக சுத்தவெளி இருக்கிறது. அப்போ அப்படியே இருங்கள். என்ன செய்கிறீர்கள்? இப்போ இறைவனை கண்டுகொண்டேன், காந்தமாக இறைவனை கண்டுகொண்டேன். இன்னும் செய்ய செய்ய அவசரம் கூடாது. அந்தத்துக்கு போய் ஆகணும். இந்த சுத்தவெளி வான்காந்தத்திலும் இருக்கிறது சரிபாதியாக. வான்காந்தம் எங்கே இருக்கிறது? நமது உடலுக்கு ஜஸ்ட் வெளியே இருக்கிறது. நமது சருமம். நமது சருமத்துக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய முடி இதை தழுவி இருக்கிறது. ஆமாம், இருக்கும். நீங்க 2 சுத்தவெளி சொல்லிவிட்டீர்களே. உடலுக்குள் ஒரு சுத்தவெளி, உடலுக்கு வெளியே ஒரு சுத்தவெளி. சுத்தவெளி 2 இருக்க முடியுமா? ஒரே சுத்தவெளிதான் எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியே இருக்கிறது. அதே சுத்தவெளி இன்ஃபில்டர் ஆகி உள்ளே இருக்கிறது. அந்த சுத்தவெளியில் இந்த உடல் மிதக்குது, உருளுது, புரளுது, போகுது, வருது, தோன்றுது, மறையுது. ஆனால் அந்த சுத்தவெளி அப்படியே இருக்கிறது. இதில் இரட்டிப்பு சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் இருக்கிறது. இந்த வான்காந்தத்தில் இருக்கிற பாதி சுத்தவெளியும் ஊன்காந்தத்திலே இருக்கிற சுத்தவெளியும் ஒன்றுதான் என்பதை கண்டுபிடித்தோம். வான்காந்தம் எதுவரைக்கும் இருக்கிறது? பஞ்சபூத நவகிரக தவத்தில் கண்டுபிடித்தோம். பிரபஞ்ச எல்லை வரைக்கும் இருக்கிறது. அதற்கு அப்பால் என்ன இருக்கிறது? சுத்தவெளி இருக்கிறது. அப்போ 3 சுத்தவெளி இருக்கிறது. பிரபஞ்சத்துக்கு வெளியே ஒன்று, பிரபஞ்சம் முழுவதும் ஒன்று இருக்கிறது, உடலுக்குள் ஒன்று இருக்கிறது. அப்போ 3 வெளியும் ஒன்றுதான். வாழ்க வளமுடன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.